வெல்கம் டு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான், அந்த சப்ஜெக்ட் பற்றி தான் நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறது முதல் காரணம். எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவில் என்ன குறைகள் இருக்குது, என்ன டெவலப் பண்ண வேண்டியது இருக்குன்னு என்னால் அனலைஸ் பண்ண. இன்றைய வீடியோவில் நாம் பேச போகுது மணிமேகலை ஜி தமிழுக்கு மாறியது மற்றும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3 DJ 3ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீசன் 3 இப்போ தொடங்க. அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல நான் முழுசா கதைக்க போறேன். சுவாரஸ்யமா இருக்கும் நம்புறேன். முழு வீடியோ கண்டிப்பா பாருங்க. மணிமேகலை சின்னத்திரையின் மிக பிரபலமான தொகுப்பாளர் ஒருவர். அவர் விஜய் டிவில தொகுப்பாளராக இருந்த பட்சத்துல தனது வாழ்க்கையும் அதை எத்த தொடங்கினாரு. குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சியிலும் அவரது பாட்டி பேட்டு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அவரது நகைச்சுவை மற்றும் தொகுத்தல் திறன் பாராட்டப்பட்டது. ஆனா சமீபத்துல விஜய் டிவில இருந்து அவர் விலகியதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டன. குறிப்பாக பிரியங்காவுக்கு மற்றும் மணிமேகலைக்கு இடையான ஒரு ஏற்பட்ட சில சர்ச்சைகள் இதற்கு முக்கிய காரணம் சொல்றாங்க. ஆனா இந்த சர்ச்சை சோஷியல் மீடியால பல விவாதங்கள் நடந்துச்சு. மேலும் மணிமேகலை தனது யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி முழுசா வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் வேண்டும். நான் அந்த சேனலை விட்டு வெளியே வந்ததுக்கான முதல் காரணம் எனக்கு அங்க நடந்த ஒரு அவமானங்கள், சில குளறுபடிகள். அந்த விஷயத்துக்காக நான் அந்த சேனலை விட்டு குவைட் பண்ணதுக்கான முதல் விஷயமா சொன்னாங்க. இப்போது மணிமேகலை ஜி தமிழ் தொலைக்காட்சியில சேர்ந்திருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3ல அது மிர்ச்சி விஜய் ஜோடியாக தொகுப்பாளராக பணியாற்றுறாங்க. இந்த நிகழ்ச்சி மார்ச் 1 தொடங்க போகுது. மேலும் அதற்கான ப்ரோமோ வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல தான் மணிமேகலை மற்றும் மீச்சி விஜய் இணைந்து நிகழ்ச்சியை எப்படி தொகுக்கிறாங்க என்பதை பார்க்க முடியுது. இந்த புதிய ஜோடி பார்வையாளர்களின் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்பட்டிருக்கு. டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஜி தமிழின் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, அது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அது 3வது சீசன் தொடங்கி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பல ஜோடிகள் தங்கள் நடன திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை இருக்கிறாங்க. இந்த சீசன் 3ல யார் ஜட்ஜின்னு சொன்னா ஸ்னேகா, பாபா பாஸ்கர் மற்றும் வரலட்சுமி சாக்குமா இருக்காங்க. இந்த மூவரும் தங்கள் நடன அறிவு மற்றும் நகைச்சுவை மூலம் நிகழ்ச்சிக்கு ஒரு தனி சுவையை தர போறாங்க. மேலும் இந்த சீசன்ல புதிய ஜோடி மற்றும் புதிய நடன பாணிகள் பற்றி நாம பார்க்கலாம். மணிமேகலை ரீசன்ல ஜி தமிழுக்கு மாறியது டான்ஸ் ஜோடி டான்ஸுக்கு ஒரு புதிய எக்ஸ்பெக்டேஷனை அதிகரிச்சுன்னு சொல்லலாம். சோஷியல் மீடியால இதை பத்தி தான் பெரிய ஹாட்டாக்கா போய்கிட்டு இருக்கு. பல்வேறு எதிர்வினைகளையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். பலர் மணிமேகலின் புதிய பாத்திரத்தை பாராட்டுறாங்க. மேலும் சிலர் மிர்ச்சி விஜய் மற்றும் மணிமேகலையிலிருந்து எப்படி நிகழ்ச்சி தொகுக்க போறாங்க பார்க்க ஆவலா இருக்குன்னு சொல்றாங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல இதை பற்றி தான் பெரிய விவாதங்களா போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மணிமேகலை ஜி தமிழுக்கு மாறியது மற்றும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3 பற்றி உங்களோட விவரங்கள் இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்க மற்றும் எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இருந்து சந்திக்கும் வரை அதுவும் சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு நன்றி.